ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் மீதான வியாழம் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச அரைக்கத்துடன் உட்கார வச்ச கடவுளுக்கும் மறுவாத நன்றதனை பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனி தர வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்று நான் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்துடன் இந்த சில நேரம் 8-7 எத்தனாம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025 3-4-5 நல்லா தான் இருக்குது. மீண்டும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை இட்டபடி 3ஆம் தேதி ஏதோ ஒன்று கிளிக் பண்ணது ஞாபகம் வருதில்லை. சரி, இட்டபடியே பழமை போலவே சிந்தனை நேரம் தொகுப்போடு தாமல் இருக்கா. அதனை தொடர்ந்து பொருட்கள், தொடர்ந்து கவிதை நேரம், அதற்கிடையில் சிறிய ஒரு பேசும் நேரமாக அமைத்துக் கொண்டே கவிதை நேரத்தை ஆரம்பித்துக் கொள்ளலாம். பகுதி 1 அவியகொரியர்கள் வெண்பு நகுலாஸ்வனன் அவர்கள் ஓடிவர காத்திருக்கின்றார்கள். மாலை நேர நிகழ்ச்சியில் முற்றத்து மலர்கள் மற்றும் மகரந்த சிதறல் இடம்பெற்றுக் கொள்ளும். வணக்கம் தமிழக்கா, வாங்க. மிக்க நன்றி மணி. உற்சாக வணக்கம். மும்மத சிந்தனை நேரத்தில் பாலநகர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிமையான காலை வணக்கம். நமது அன்பான சகோதரி திருமதி தவமலர் கல்பராஜன். வணக்கம் வணக்கம். உற்சாகமாக இருக்கிறேன். நன்றி. நீங்கள் உற்சாகத்தோடு நலத்தோடு இருக்கும் சகோதரி. நன்றி சகோதரி. இப்படி உங்கள் நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படி உங்கள் அன்பை சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் காலை வணக்கம் கூறிக்கொண்டு சோழநலங்களை விசாரித்தபடி இந்த நாளை காண தந்த இயேசுராஜனுக்கு இது நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களை பாமூத்தின் அதிபர்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமூத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் இயேசுராஜனுடைய நிறைந்த ஆசீர்வாதங்கள் என்றென்று கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி கொண்ட சகோதரி நன்றிலிருந்து ஈச்சமோட்டை வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ நகரத்தோட இலக்கம் சகோதரி 486 என்று சொல்லிக்கொண்டு வழமை போல புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காளுத சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1-12 முடிய. இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். இவர்களுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவரிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்துக்கு திரும்பி வரும். அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறார். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவர்களை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள புனிய நோயாளிகளை குணமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய் எங்கள் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாக துடைத்து போடுகிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் அந்த நாளிலே சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தொடர்ச்சி சௌரி நாளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா,
உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர், கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காலமெல்லாம் மாற்றுகிறீர், கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காலமெல்லாம் மாற்றுகிறீர். இருந்தவரே இருப்பவரே இனிமேலும் வருபவரே, இருந்தவரே இருப்பவரே இனிமேலும் வருபவரே. ஆமென். நன்றி 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 நன்றி. அன்பான தகப்பனே, இயேசுராஜனை மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு உள்ளத்தின் ஆழத்தில் நன்றிகளை சொல்லிக் கொண்டு, தகப்பனே எல்லோரும் உங்களுக்கு பிள்ளைகள் ராஜா, எல்லோருக்கும் ரட்சிப்பை அனுப்பி ஆசீர்வதிங்க ராஜா, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் சொல்றேன் தகப்பனே. மற்றும் தகப்பனே, உங்களுக்கு பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்கள் வழியில் செல்லுகின்றார்களோ செல்லவிருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ தகப்பனே, எல்லா இடங்களிலும் உங்களுக்கு பிரசன்னம், உங்களுக்கு பாதுகாப்பு, உங்களுக்கு தயவு கூடவே கொண்டு ஜபிக்கிறேன் ராஜா. பிறர் மூலம் எந்த விதமான தீமை விபத்துக்களோ கொள்ளைகளோ ஏற்படாமல் ராஜா, ஒவ்வொருவரையும் அனுப்பினாடி நீங்கள் வேலி அடைத்து பாதுகாப்பாக ஜபிக்கிறேன் ராஜா. அப்படி எங்கள் தினம் நீங்கள் பார்த்து வர்றமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக எடுத்துக் கொண்டிருப்பதற்காக ஜேசுராஜனுக்கு மீண்டும் உங்களை அனுசரிக்கிறேன் தகப்பனே. சோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே, உங்களது பிள்ளைகள் தங்களது வாழ்நாட்களில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது சேர்ந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து உங்களது பரிசுத்தம் உள்ள கல்வாரி ரத்தத்தினால நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கழுவி ஆசிரியர் ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் பாவங்களை கழுவி ஆசிரியமைக்கான அனுசரித்து தகப்பனே. மற்றும் தகப்பனே, அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கு நிறைந்த ஞானத்தையும் அவர்கள் செல்லுணவெல்லாம் அவங்களோட பாதுகாப்பின் தரம் கூடவே இருந்து வழித்தவர்களுடன் ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நான் சொல்றேன் தகப்பனே. மற்றும் பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைது செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்தவன் சொல்லி இயேசப்பாவோட பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சகோதரி விடப்படுற. நன்றி, வணக்கம். நன்றி பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூறும் என்கின்றார் திருப்பாடலாசிரியர். பிதாச்சுடன் தூயாவியின் பேராலே ஆமென். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி தவமலர் கல்வராஜன் அவர்களே. வணக்கம். ஆமாம், தங்கை கலைவாணி மோகன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? உற்சாகமாக இருக்கிறேன், நன்றி. நீங்கள்? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடர் 1820 தவக்காலம் 4ஆம் வாரம் என்று வியாழன் தினமுமாகும். இன்று திரு அவை புனித ரிச்சர்ட் அவர்களை நினைவு கூறுகின்றது. இன்றைய தவக்காலத்தின் சிந்தனை துளிகளாக இத்தவக்காலம் முற்பின் காலம்
ஒப்புரவின் காலம், பாவ மன்னிப்பின் காலம், மனமாற்றத்தின் காலம், பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ பரமதந்தை அழைக்கும் காலம். இந்த காலத்தை ஏற்போம், நற்செய்தியை நம்புவோம், இறைவன் வழி வாழ்வோம். இப்பொழுதாவது நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு உள்ளத்தோடு நம்மிடம் திரும்பி வாருங்கள் என்கின்றார் இறைவாக்கினர் ஜோவேல். இது இன்றைய தவக்கால சிந்தனை துளிகளாக ஓசேயா ஆகமத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 6, இறை வசனங்கள் 1-4 வரை. வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம். நாம் அறிவடைவோமாக. ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக. அவருடைய புறப்பாடு புலரும் பொழுதுபோல் திண்ணமானது, மழை போல் நிலத்தை நனைக்கும் இளவெனில் கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கின்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கருணை தெய்வமே, கண்பாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். கருணை தெய்வமே, கண்பாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். பாதை தெளிவுற தெரிந்தும் அதை பார்த்து நாங்கள் நடக்கவில்லை. உண்மை விளக்கு எரிந்தும் அதன் ஒளியின் அருகே வாழவில்லை. இறைவன் அன்பு அழைத்தும் அதை உணர்ந்த பின்னும் திருந்தவில்லை. கருணை தெய்வமே, கண்பாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். கருணை தெய்வமே, கண்பாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். வாழ்த்துளியாக, ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். இன்றைய நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம், அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 31-47 வரை. அக்காலத்தில் இயேசு யூதர்களை நோக்கி கூறியதாவது: என்னை பற்றி நானே சாட்சியம் கூறினால் எனது சாட்சியம் செல்லாது. என்னை பற்றி சாட்சியம் கூற வேறொருவர் இருக்கின்றார். அவர் என்னை பற்றி கூறும் சாட்சியம் செல்லும். இதை நான் அறிவேன். நீங்கள் அருளப்பரிடம் ஆள் அனுப்பினீர்கள், அவரும் உண்மைக்கு சாட்சியம் கூறினார். எனக்கோ மனிதன் தரும் சாட்சியம் தேவையில்லை. ஆனால் நீங்கள் மீட்பு பெறும்படி இதை நினைவூட்டுகின்றேன். அருளப்பர் இருந்து சுடர்விடும் விளக்கு, அவருடைய ஒளியில் நீங்கள் சற்று நேரமே களிப்புற விரும்பினீர்கள். அருளப்பருடைய சாட்சியத்திலும் மேலான சாட்சியம் எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்க தந்தை எனக்கு அருளியுள்ள செயல்களே. நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கு சான்றாகும். இங்கனம் என்னை அனுப்பின தந்தையே என்னை பற்றி சாட்சியம் தந்துள்ளார்.
ஆயினும் நீங்கள் ஒருபோதும் அவருடைய குரலை கேட்டதும் இல்லை, அவர் உருவத்தை கண்டதும் இல்லை. அவருடைய வார்த்தை உங்களிடத்தில் நிலைத்திருப்பதாயில்லை, ஏனெனில் அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவசிப்பதில்லை. மறைநூலை ஆராய்ந்து பார்க்கிறீர்கள், அதில் முடிவில்லா வாழ்வு கிடைப்பதாக நினைக்கிறீர்கள் அல்லவா? அதுவே என்னை பற்றி சாட்சியம் தருகின்றது. இருப்பினும் வாழ்வு பெறும்படி என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை. மனிதர் தரும் மகிமை எனக்கு தேவையில்லை. உங்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். கடவுள் அன்பு உங்களிடம் இல்லை. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன், நீங்களோ அதை என்னை ஏற்றுக்கொள்ளுவதில்லை. ஆனால் இன்னொருவன் தன் பெயராலேயே வருவானாக, அவனை ஏற்றுக்கொள்ளுவீர்கள். ஒரே கடவுள் தரும் மகிமையை நாடாது ஒருவருக்கொருவர் தரும் மகிமையை தேடிக்கொள்ளுகிறீர்களே, நீங்கள் எப்படி விசுவசிக்க கூடும்? தந்தை இடத்தில் உங்களை குற்றம் சாட்டுபவன் நான் என்று எண்ணாதீர்கள். உங்களை குற்றம் சாட்டுபவர் ஒருவர் உண்டு, அவர்தான் நீங்கள் நம்பியிருக்கின்ற மோயிசன். மோயிசனை நீங்கள் விசுவசித்தால் என்னையும் விசுவசிப்பீர்கள், ஏனெனில் அவர் என்னை பற்றித்தான் எழுதினார். அவர் எழுதியதை விசுவாசியாவிட்டால் என் வார்த்தைகளை எவ்வாறு விசுவசிப்பீர்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தவக்கால சிந்தனையாக. அன்பான இறை மக்களே, தவக்காலத்தின் பிதாமகன்களே, மகள்களே, இறைவன் உங்களை அழைக்கின்றார். கருணை தெய்வமே கண்பாரும் என் பாவங்களை பொறுத்தருளும் என்ற பாடலோடு இறைவனை நோக்கி நாம் திரும்புவோம். இறைவன் வழி பிள்ளைகளாக வாழ முயற்சிப்போம். இன்றைய நாளிலே இந்த அருளப்பர் எழுதின இந்த 5வது அதிகாரத்திலே நமது ஆண்டவராகிய இயேசு கவலையோடு, விரக்தியோடு, வேதனையோடு தன்னை பின் சென்ற மக்களோடு பேசுகிறார். அதே நேரத்தில் அவருடன் இருந்த பரிசெயர் சதுசேயர்களுக்கும் சேர்த்து இந்த வார்த்தைகளை கூறுகிறார். நான் இவ்வளவு நன்மைகளையும் செய்திருந்தும் நீங்கள் என்னை விசுவசிப்பதாக இல்லை. ஏனென்றால் என் தந்தையின் அருள், அவருடைய அருட்கரம் ஒன்றே நான் எந்த புதுமையையும் நோய்களையும் குணமாக்கவோ அல்லது இந்த உலகத்தில் உங்களோடு நான் வாழ்ந்திருக்கவோ முடியாது. அவருடைய திட்டத்தின்படியே நான் இந்த உலகிற்கு வந்தேன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி என் தாய் என்னை ஏற்றுக்கொண்டார். அதே போன்று தந்தையின் சித்தத்தை நிறைவேற்ற நான் இந்த உலகிற்கு வந்து இந்த வார்த்தைகளை நான் அறிவிக்கின்றேன். ஆனால் நீங்களோ அதை கேட்கவில்லை என்று சொல்லி மிகுந்த கவலையோடு, கண்ணீரோடு அவர் தன்னுடைய வேதனைகளை, விரக்திகளை குறிப்பிடுகின்றார். மறைநூலை ஆராய்ந்து பார்க்கிறீர்கள், அதில் முடிவில்லா வாழ்வு கிடைப்பதாக நினைக்கின்றீர்கள் அல்லவா? அதுவே என்னை பற்றி சாட்சியம் தருகிறது. இருப்பினும் வாழ்வு புறம்படி என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை. மனிதர் தரும் மகிமை எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அவருடைய வேதனைகளை இங்கே குறிப்பிட்டு இன்றைய நாள் நற்செய்தியிலே நமக்கு தருகின்றார். மக்கள் எதை விரும்பினார்கள்? பணம், பொருள், பண்டம், தற்பெருமை, களியாட்டம், வீண் பொழுதுபோக்கு, குடிவெறி போன்ற அனைத்துகளிலும் மக்கள் ஈட்டிருந்தார்களே ஒழிய இறைவன் வார்த்தையை கேட்டார்கள் இல்லை. ஆனால் புதுமை செய்தவுடனே ஏதோ அதிசயம் நடந்து விட்டது என்று சொல்லி அதை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார்கள் தங்கள் செய்கைகளினால். ஆகவே திருச்சபை நமக்கு கூற வருவதென்ன என்பதையும் நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். எந்த ஒரு உண்மையையும் நிரூபிப்பதற்கு சான்றுகள் தேவை. யூதர்கள் அடையாளங்களை தேடினார்கள், சான்றுகளை முன்வைத்து எதையும் நம்பினார்கள். இயேசு செய்த வல்ல செயல்களை கண்டும் அவர் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. அற்புதங்கள் பல செய்தும் யூதர்கள் இயேசுவை நம்பவில்லை. யோவான் இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததையும் உறவினை இயேசுவின் சார்பாக இருந்து செயல்பட்டதையும் அவர்கள் நம்பவில்லை. நம்புகிறவர்களுக்கு எந்த சான்றும் அவசியமில்லை, நம்ப மறுக்கின்றவர்களுக்கு எந்த சான்றும் பயன் தருவதில்லை என்கின்றார் ஸ்டுவர்ட் சேஸ் என்ற சிந்தனையாளர். இயேசுவின் புரட்சிமிகு சிந்தனைகளை ஏற்க மறுத்த பரிசேயரும் மற்றும் யூதரும் அவரை எதிர்த்த வண்ணமாக இருந்தனர். அவரது வார்த்தைகளையும் அன்பு செயல்களையும் கண்டனத்துக்கு உட்படுத்தினர். குற்றம் காணும் நோக்குடன் நாம்
பிறரை காணும் போது பிறரின் நற்செயல்களுக்கு முரணாக தோன்றும் வெளிப்படம் நீங்கினால்தான் இறைவனின் வல்லமை நம்மை செயலாற்றுவதை நாம் கற்றுணர முடியும். ஆகவே அன்பான உறவுகளே, இறைவன் தரும் வார்த்தையை கேட்டு நல்வழி வாழ்வோம். சர்வதயா பெற இயேசுவே, பாவிகளாயிருக்கிற எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். திருக்கன்னத்தில் அறையுண்டு திருவிழிகள் மறைக்கப்பட்டு முழுதும் கோரணிவாதைகள் அனுபவித்த என் தயாபர இயேசுவே, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். இத்தவக்காலை சிந்தனைக்கு சுவைமடுத்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, தவமலர் கல்வராஜன் அவர்களே, மீண்டுமாக ஞாயிறு சிந்தனையோடு சிறப்பு குழந்தைகள் விருப்புணர்வு மாதத்தில் மீண்டுமாக நாளை வெள்ளிக்கிழமை வருவீங்கள். ஆமா ஆமா, மன்னிக்கணும். ஆமா ஆமா, நாளைய தினம் வெள்ளிக்கிழமை. ஓகே, மன்னிப்போட்டு விடைபெறுகின்றேன். மீண்டுமாக நாளைய தினம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி டேவிட் ஆண்டனி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அது ஜேம்ஸ் அல்ஸ்டன் அவர்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இறைவன் தந்த புதிய நாள். இந்த நாளிலே இறையாட்சியும் இறை அருளும் நிறைந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்து நிற்கின்றேன். இவ்வேளையிலே திரையிலே இசைந்து சென்ற திரு பாலன் வீலப்பிள்ளை, திரு டேவிட் ஆண்டனி அவர்கள் இசையவிருக்கின்ற நெவிஸ் பீரிஸ் அவர்களோடு இந்த தளத்தின் பொறுப்பாளர்களாகிய திருமதி கலைவாணி அவர்களுக்கும் இதனை நெறிப்படுத்துகின்ற தவமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறையாட்சியின் நல்வாழ்த்துக்கள். நதி நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. கரையோரத்திலே மரங்கள் செழித்து வளர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த மரங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நதி நீர் தன்னுடைய பணியை நிறுத்துவதில்லை. அதே போன்று அடிக்கடி நடாமுகன் அவர்களும் சொல்லுவார், சூரியன் உதிக்கிறது, சூரியன் மறைகிறது, அது தன்னுடைய பணியை நிறுத்துவதில்லை. ஆனால் மக்கள் இதென்ன அகோர வெயிலாக இருக்கிறது, அதனை குறைத்து பேசினாலும் கூட, அதனை வாழ்த்தி பேசினாலும் கூட அது தன்னுடைய பணியை அது நிறுத்துவதில்லை. மழை பெய்கிறது, அந்த மழை இல்லாவிட்டால் இந்த உலகமே வறண்டு போய்விடும். ஆனால் சில நேரத்திலே அது பெய்து காட்டாற்று வெள்ளம் போல் செல்கிறது. ஆனால் மக்கள் தூற்றினாலும் கூட, வாழ்த்தினாலும் கூட அது தன்னுடைய பணியை நிறுத்துவதில்லை. இந்த நிலம் இருக்கிறது, மனிதன் கிண்டி வெட்டி அதை சேதமாக்குகிறான், தன்னுடைய சொந்த நலனுக்காக அள்ளி கொள்ளுகிறான். ஆனால் எவரையும் அது தூற்றுவதில்லை. எவருடைய வேலை தவறு, என் மனிதன் தவறு செய்கின்றான் என்றாலும் கூட அது மனிதனை கோபிப்பதில்லை. இதுதான் இன்றைய செய்தியாக எமக்கு வருகிறது. இறைவன் தந்த இந்த உடல் இறைவன் வாழும் இல்லம். அப்படியானால் இந்த உலகிற்கு இறைவன் பணி செய்யும் போது அந்த பணியை செய்வதற்கு தாவரங்கள் தேவைப்படுகின்றன, மழை தேவைப்படுகிறது, சூரியன் சந்திரன் எல்லாம் தேவைப்படுகின்றது. அதுபோன்று உடலும் தேவைப்படுகின்றது. உடலிலே உயிர் பிரிகின்றது என்று சொல்லுகின்றோம். உயிர் பிரிந்ததா? இந்த கண் இன்னொருவருக்கு உதவுகிறது, ஈரல் இன்னொருவருக்கு உதவுகிறது, இதயம் இன்னொருவருக்கு உதவுகிறது, எங்களுடைய அதாவது சிறுநீரகம் இன்னொருவருக்கு உதவுகிறது. இது இந்த உயிர் பிரிந்தது என்று சொல்லுகின்ற வார்த்தையில் இருந்து சற்று மாறி நிற்கிறது. இன்னொருவருக்கு இந்த உயிர் உதவியாகின்றது. இன்றைய தினத்திலே எம்முடைய செய்தி என்னவென்றால், எம்முடைய பணிகளை நாம் தூற்றாமல் செய்வோம், வெறுப்படையாமல் செய்வோம், நன்றிக்காக காத்திருக்காமல் செய்வோம். வைத்தியர் வைத்தியசாலையிலே தன்னுடைய பணியை ஆற்றுகின்றார். இந்த சம்பளம் என்பது பின்னாலே வந்தது, முன்னர் அப்படி அல்ல.
ஒவ்வொரு மனிதனுக்கும் மனிதன் அடுத்த மனிதன் ஆற்ற வேண்டிய பணி. அதே போல வைத்தியசாலையிலே பணியாற்றுகின்ற போது அது வைத்திய பணியாக இருக்கிறது. சில இடங்களிலே பணி செய்யும் போது மனநோயாளர்கள் திருப்பி அவர்களுக்கு துப்புவார்கள். அதனையும் ஏற்று பணி செய்கின்ற தன்மை கொண்ட மாமனிதர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆகையினாலே இன்றைய நாளிலே நாம் இந்த தளத்திற்கு பணி செய்பவர்கள் உங்களுடைய பணிகளை செய்யுங்கள். ஏனென்றால் நீங்கள் பணியை செய்யும் போது உங்கள் உடலிலிருந்து இறைவன் பணி செய்கின்றார் என்பதனை அறியாமலேயே செய்கின்றீர்கள். வேலை தலங்களுக்கு பணியாற்றி செல்லும் போது இன்றைய தினம் இறைவன் இந்த பணியை செய்வதன் மூலம் இந்த உலகத்திற்கு பணியாற்றுவதற்கு உன்னுடைய உடலை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்பதனை தெரிந்து செய்யுங்கள். ஏனென்றால் அது ஆண்டவனுடைய பணி. அந்த பணியை செய்கின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நிற்கின்ற இந்த வேளையிலே அன்பு நிறைந்த ஆண்டவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும் மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும் ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும் அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும் இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும் துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் தந்து எனக்கு அருள் புரியும். நான் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருக்கு அன்பை அளிக்கவும் அருள் பாரும். இந்த வேளையிலே இன்றைய தினத்திலே பிறந்த தினம் மகிழ்வான தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள் என்னுடைய பிறந்த தினத்தை யாராவது கொண்டாடுவார்களா என மனநிலையிலே ஏங்குகின்றவர்கள், இன்று என்னுடைய தந்தையின் இறந்த தினம், என்னுடைய தாயாரின் இறந்த தினம் என அவர்களுக்காக திதி என்ற பெயரிலே வணங்கி நிற்கின்ற ஒவ்வொரு உறவுகளுக்கும் இன்றைய நாளிலே இறைவனை சந்திக்க முடியாமல் அந்த இறைவனை மனிதர்களிலே சந்திக்கின்ற உறவுகளுக்கும் இன்றைய தினத்திலே இந்த தளத்தை நெறிப்படுத்துகின்ற இணைந்து நிற்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறையாட்சியின் அருள் நிறைந்திருக்க அருள் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஜேம்ஸ் அல்சன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். நீங்களும் உற்சாகமாக இருக்க, நாங்களும் உற்சாகமாக இருக்க இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நற்சிந்தனை தொடர்ந்து 1639 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனை துளியாக, சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்ற கிறிஸ்து தன் தந்தை கொடுத்த கடமையை செய்து காட்டினார். அதாவது தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றினார். தந்தையின் விருப்பம், அவரால் படைக்கப்பட்டவர்கள் அவரை புறக்கணித்து பாவம் செய்திருந்தாலும் விடுதலை தந்தவரை விடுத்து விருப்பப்பட்டு மாற்று தெய்வத்தை வழிபட்ட பின்பும் செய்வதாக சொல்லியிருந்ததை செய்யாமல் விட்டுவிடுகின்றார். இரக்கத்தின் உச்சக்கட்ட செயல் இவ்விரக்கத்தில் ஒரு பகுதி. நம்மை வெறுத்து ஒதுக்கியவர்கள், நம்மை புறக்கணித்தவர்கள், நம் பெயரை கெடுத்து நம்மை அழிக்க நினைத்தவர்களுக்காக செபிப்பது. செபமும் ஒரு நற்செயலே. மன்னித்து மற்றவர்களுக்காக மன்றாடினால் நிச்சயம் இயேசுவின் உயிருள்ள சான்றுகளாகும். நாங்கள் இயேசுவின் திருவசனங்களை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்று நாங்கள் இயேசுவின் 4வது திருவசனத்தை தியானிப்போம். என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தே, என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தே. ஆணிகளை விட மனிதர்கள் கொடியவர்கள், காயங்களை விட துரோகங்கள் துன்பமானவை. ஆணியின் காயத்தை விட ஆட்களின் துரோகமே இயேசுவுக்கு அதிகமாக வலித்தது. கன்னத்தில் யூதாசின் முத்தம் தேள் கொட்டியது போல் வலிக்கின்றது.
கொட்டியும் ஆம்பலும் போல் ஒட்டி இருப்போம் என்று மாதட்டி சொன்ன சீடர்கள் இப்போது மாயமாய் மறைந்து போனார்கள். போகிற இடமெல்லாம் நிழலெனவே தொடர்ந்தவர்கள் இப்போது நிரந்தரமாக விலகி போனார்கள். பந்தியில் பங்கெடுத்தவர்கள் சந்தையில் சறுக்கிக் கொண்டார்கள். இயேசுவுக்கு ஆதரவாக இப்போது ஆணிகளை தவிர வேறு யாரும் இல்லை. ஆணிகளுள் அகப்பட்ட இயேசு இன்று சிலுவை மரத்திலிருந்து சொரிந்த 4வது பூ. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? இயேசு சிலுவையிலிருந்து கூறிய இந்த வசனம் தன் தந்தையோடு அவர் கொண்ட நெருங்கிய உறவையும் தொடர்பையும் காட்டி நிற்கின்றது. தனது மரணம் வரை அவர் தந்தையோடு ஒன்றித்தவராக, என் தந்தையே, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என உரிமையோடு கேட்கின்றார். என்னை ஏன் இந்த மனுக்குலத்திற்காக கை நெகிழ்ந்தீர் என கேட்பதன் மூலம் எம் அனைவருக்கும் அவர் கூறும் செய்தி, மகனே, மகளே, நானும் என் தந்தையும் உங்கள் பால் கொண்ட அன்பு விலை மதிப்பற்றது, அற்புதமானது, எவராலும் அழிக்க முடியாதது, ஏன் என் உயிரை விடவும் மேலானது. என் தந்தைக்கு தன் ஒரே அன்பு மகனை விடவும் மதிப்புள்ளது. வாழ்வின் துயர பள்ளத்தாக்கில் நாம் நடக்கின்ற போது நம்மில் பலர் அதே வார்த்தைகளை நினைப்பதுண்டு, உச்சரிப்பதுண்டு. வானக தந்தை நம்மை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக தன் பிரிய குமாரனை இழக்க துணிந்தார் என்றால் அவரின் அன்பு அளப்பெரியது. கைவிட்டீர் என உச்சரித்தவர் உமது கையில் என் ஆவியை கையளிக்கின்றேன் என மீண்டும் தந்தையிடம் தமக்கு உண்டான பிரிக்க முடியாத உறவையும் எடுத்து காட்டுகின்றார். நாமும் வருந்துகின்ற போது, அழுந்துகின்ற போது ஏன் என்னை கைவிட்டீர் என வினா எழுப்ப முடியும். ஆனால் இறைவனுடன் கொண்டிருக்கும் உறவு அப்படியே முற்று பெறுவதில்லை. கைவிட்டீர் என்பது வினாவல்ல, மாறாக கைவிடாதேயும் என்கின்ற செபம், கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கை, என்ன நேர்ந்தாலும் நானும் உன்னை கைவிட மாட்டேன் என்கின்ற சூழ்நிலை. இறைவனது பார்வையில் விலைமதிப்பெற்ற பொக்கிஷங்களான நாம் அவரது அன்பிற்கு பிரமாணிக்கமாகவும் இறைவன்பால் ஆழ்ந்த விசுவாசம் கொண்டவர்களாகவும் இருக்க உறுதி கூறுவோம். கல்வாரிக்கு போகலாம் பாரி, கல்வாரிக்கு போகலாம் மாறி, நம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் மாறி. பொல்ல பகைவர் கூட்டம் எல்லாம் திரண்டு அங்கே நல்லாயன் மீட்பர் தன்னை கொல்லும் வாதை காண கல்வாரிக்கு போகலாம் மாறி. மூன்றாணியால் அறைப்பட்டு கல்வாரி மலை மேலே, மூன்றாணியால் அறைப்பட்டு கல்வாரி மலையின் மேலே, சிலுவையில் தொங்குகின்ற இயேசுவை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி, கல்வாரிக்கு போகலாம் வாரி. நம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி, கல்வாரிக்கு போகலாம் வாரி. இன்று வேண்டிக்கொண்டு திருமதி கல்விராஜன் அவர்களே, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதிலே இந்த இறைவேண்டை சிந்தனை இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து நீங்கள் எடுத்துக் கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு இங்கு விளங்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவரோடு எதிர்பார்த்தபடி எல்லோரும் நலமாக வளமாக வாழ இறைவனிடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். தகவலர் அவர்களே, நன்றி, வணக்கம், வணக்கம். நன்றி.
நேவி ஸ்பிரிட்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். இப்போது தவக்கால பாடல் கங்காசானியினுடையது, அதை தருகிறேன். அவருடைய வரியை: தேவனின் மாறற் சேப்பு இப்போதே கிடைக்கும், தேவனின் மாறற் சேப்பு இப்போதே கிடைக்கும், இரத்தம் சிந்திய நோன்பு உமக்கும் பலிக்கும், இரத்தம் சிந்திய நோன்பு உமக்கும் பலிக்கும், இயேசு ரத்தம் சிந்தினார் பாவ மன்னிப்புக்காய், உன் விசுவாசத்தை அவரிடம் காட்டு சுத்தம் ஆவாய், என்னை நான் அவரிடம் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இது மீட்பர் சித்தம், எனக்கென்னாலும் அவரினில் அன்புற்று நிறைப்பார், என்று மீவாராத்ம பரிசுத்தம், என்று மீவாராத்ம பரிசுத்தம், எப்போது நம்பியதால் பெற்றேன் அவர் ஆசீர்வாதம், எப்போது நம்பியதால் பெற்றேன் அவர் ஆசீர்வாதம், அன்பாலே உருகுதேன் பூராவும், இயேசுவின் அன்பால் உருகுதேன் உள்ளம் பூராவும், இயேசுவின் அன்பால் உருகுதே என் உள்ளம் பூராவும். நன்றி, வணக்கம். மிக சிறப்பு. வளமை போலவே மிக அழகோடு சிறப்பான அழகான வரிகள் இன்றைக்கு உண்மையில. ஆமா, அந்த அழகாக இருந்தது வரிகள். கவி பாடலும் அழகாக இருந்தது, வரிகளும் சிறப்பாக இருந்தது. நன்றி, வணக்கம். பாடகி தமிழரக்காவிற்கு எங்களது நன்றியும் வாழ்த்துக்கள். நன்றி மணி. செல்வி நித்யானந்தன் ஏதாவது பொது சிந்தனை தாரீங்களா? பொது சிந்தனை செல்வி நித்யானந்தன் அவர்கள் வந்துட்டு மியூட்டில் விட்டுட்டார். என் பக்கமான திடீர் சிந்தனை வருகின்றது. இப்போ இனி வரும் காலங்களில் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களுக்கு செலவுகள் கூட போகின்றது. ஏன் பாணி? ஏன் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களுக்கு செலவுகள் கூட போகின்றது? இந்த படங்கள் போடுறதாலையா? ஏன்னு சொல்லுங்களேன். இந்த படத்தை எனக்கும் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் இருக்கிறார் தானே, ஆமா, அவருக்கு இனி செலவுகள் கூட போகுதுன்னு சொல்றேன். ஏதோ கண்டுட்டீங்க, எனக்கு விளங்கி இல்லை. ஏனண்டா அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி சட்டைகள் வாங்கணும். களஞ்சியங்களுக்குள்ள பழைய கருவூலங்களுக்குள்ள களஞ்சியங்களுக்கு தேடி தேடி எடுத்து போடணும். இருந்தாலும் இனி முடிவெடுத்துட்டோம் இல்லை நாங்க. ஒவ்வொரு நாள் நான் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் போடுவேன், அதுக்கேற்ற மாதிரி சட்டை வாங்கியே தீருவேன். பாருங்களேன், இப்போ இலங்கைக்கெல்லாம் போய் சட்டைகள் வாங்க போறேன். நான் இருக்கிறதா போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். நான் அப்படி செலவழிக்க மாட்டேன். எப்படி சொல்றீங்க? நான் செலவழிக்க மாட்டேன். இருக்கிறத படத்துக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன சட்டையை நான் என்கிட்ட இருக்கிறத நான் போட்டுக்கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதான் நல்ல பொண்ணுக்கு அழகு. அதுதான் நீங்க சொன்னீங்க, நான் பயந்துட்டேன். வச்சேலாம் இந்த படங்கள் போடுறதால எனக்கு செலவு வரப்போகுது. இல்ல இல்ல, படங்களும் அந்த சைட்ல அந்த இது எழுத்துகள் அது அப்படி இப்படி இருக்கும் எல்லாம், அதில் பார்த்து போடுங்க. அதான் எனக்கு இதெல்லாம் இந்த போஸ்ட் கார்டுகள் இல்லாதகள் இருக்கிற படங்கள் தான். அப்ப சட்டைகள் நான் இன்றைக்கு சும்மா இதான் எடுத்து பார்த்தேன். பழைய களஞ்சிய கருவூலங்களுக்குள்ள எல்லாம் இருக்கிறத தேடி எடுக்கிறது தானே. இப்ப நானும் எடுக்கணும் எல்லாத்தையும். இப்ப சமரோட பூமியை விண்டர் கொண்டு பூச்சி வைக்கிறானே. சமரோட எல்லாரும் பிளவுஸ் கிண்டவன் பிளவுஸ் ஃப்ராக். அப்ப இனி சமரோட தமிழருக்காவும் ஒவ்வொரு நாளும் காணொலியில வந்து உட்காருவா. என்னது வீடியோ ஆன் பண்ணா சரி இருக்க போறீங்க. இதெல்லாம் என்ன இருக்குது? சரி, நீங்களும் வழிவா தான் இருக்கிறீங்க வாணி. நீங்களும் நல்லா போட்டுக்கிட்டு நல்லா உங்களை பார்த்து பார்த்து தான் நாங்களும் ரெண்டு பேர்ட்ட உடுப்பு மேட்ச் பண்ணது சிவப்பு தானே, நல்லா இருக்கு. அவட மஜந்தா
மஜந்தா நான் அந்த எந்த கண்ணுக்கு இல்ல அப்படி இல்ல மச் பண்ணுது வடிவா இருக்கு இன்றைக்கு. இது 12ஆம் ஆண்டு என் பர்த்டேக்கு எங்களோட அக்காட மகன் நான் ஊர்ல இருந்த நேரத்துல எனக்கு வாங்கிட்டு இருந்தது. போடுறது இல்லை ஏன்னா அந்த நேரத்துல உடம்பு கொஞ்சம் கூட, இப்ப மெலிஞ்சிட்டா நல்ல அளவா இருக்குது. சரியா இருக்கு. சரி, அப்ப இனி உடுப்பால் போடுறதுக்காகவே மெலியணும். அதான் உடுப்புதான் படத்தை எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் உடுப்பு இருக்கிற உடுப்பை தேடி எடுத்து போடுவேன். இல்லாட்டி இருக்கிற உடுப்புக்கு தக்கனே இதை போடுவேன். நான் வாங்கி எல்லாம் போட மாட்டேன். செல்வி அக்கா அங்க பாருங்க. செல்வி அக்கா புள்ளோரோட வந்துட்டேன். அப்படி குளிருது அந்த நாட்டுல. வணக்கம், வாங்க. குட் மார்னிங். வணக்கம் மாணி. வணக்கம் மாணி. இல்ல காலையில் நான் வேலைக்கு போன வழியா அப்படியே இருக்கிறேன்னு நீ மதியம் திரும்பி போகத்தானே வேணும். அப்ப இப்படியே இருந்தா கிடைச்சது அப்படி ஓட சரியா இருக்கும். ஏன் குளிரா காலையில குளிர்? அது அந்த அலர்ஜிக்குள்ள தான் பாணி. இந்த முதுகுக்குள்ள திருப்பி திருப்பி பிடிக்குது அந்த நீர்களாக்கும். நேற்று கொஞ்சம் தும்மி தடிமன் மாதிரி வந்திருக்கா, கொஞ்சம் லேசா இருந்தா இன்றைக்கு வெளியில வரையில அது திருப்பி பிடிக்குது. இல்ல அதான் அது வெயில் அடிச்சாலும் அந்த காத்து விடுகுது இல்ல. காத்து தான் பிடிக்கும். இல்ல வெளியில போயிட்டு வந்தா மூக்கெல்லாம் வடிகிட்டு இருக்கு. ராத்திரி முழுக்க வடிக்கிட்டு இப்பயும் இருக்கு. அது வடிஞ்சா நல்ல தண்ணீர் நீரெல்லாம் பச்சை நீரா தான் வடியுது. மூக்கால பச்சை நீரா அப்படியே வடிஞ்சுட்டே இருக்குது. அப்ப அது நல்ல பச்சையா நீர் வராது, பச்சை தண்ணி மாதிரி. தண்ணி மாதிரி அப்படியும் வராது. பச்சையில தண்ணியும் வராது, சும்மா நீர் வடியும். தண்ணீர் வடிகிறது. தண்ணீர் வருகின்றது. வாடி ஜலம் வடியும். கண்ணீர் ஜலம் நல்லா இருக்கு பொழுது. யோசிச்சிருப்பீங்க திரும்ப போக்கல நான் என்ன தடா வார அளவுக்கு எடுக்கலாம். வார அளவுக்கு என்ன இப்ப எடுத்திருப்பீங்களே, நிறைய எடுத்திருப்பீங்க இப்ப பேருகளை ஜாயின் பண்ணி. உண்மையில அது நல்லா இருந்தது. சும்மா திடீரெண்டா அடுத்தது என்னத்துக்கு தனிகாசலத்துக்கு மணிமேகலை தனிகாசலம் நல்லா தான் இருக்குது. நல்லா இருந்தது. சூப்பர். அது கவிதைக்கு முன்னமா நீங்க இது கதைக்க போறோம். ஒரு கொஞ்சம் என்னன்னு தெரியா தலைப்புச்சப்பா தேடுவோம். தலைப்பட்டு இல்ல இருக்குது இருக்கிறத சும்மா சின்ன தலைப்பு கவிதைக்கு முன்னாடி. செல்வி அக்கா செய்துட்டா தானே, சும்மா சின்ன தலைப்பு மாதிரி ஒன்று எடுத்து பேசிக்கொள்ளும். கனகாலம் தானே கதைச்சோம். சரி, நன்றி. பொதுச்சிந்தனைகள் இருப்பின் உறவுகள் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். எனக்கு ஒரு பொதுச்சிந்தனை வந்து என்னண்டவாணி, ஒரு நிகழ்ச்சியில் இப்ப நான் காலையில் இப்ப வந்துட்டேன் உங்களோட நிகழ்ச்சிக்கு, சரியா? அப்ப நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இருக்கிறேன். இனி நீங்க வெள்ளிக்கிழமை கூட நிகழ்ச்சி தமருவீங்க. அதுவும் சரிதான். ஆனா நான் அப்படி இல்ல தான். நாளைக்கு வெள்ளிக்கிழமை தானே. இல்ல அதான் வாரவள்ளி நாளைக்கு செய்வீங்க. இப்ப இன்னைக்கு தவறுதலா வந்துட்டீங்க. வாரவள்ளி செய்வீங்க. இனி அடுத்த வெள்ளியா நீங்க இங்க குதிப்பீங்க. அப்படிதான் நீங்க அப்படி செய்யறீங்க. அப்படியும் செய்யலாம், பிரச்சனை இல்ல. ஒரேடியா அப்படி என்ன நித்திர குளிசைய போட்டுட்டு தூங்கிட்டு பிறகு வியாழக்கிழமை இரவு எழும்பலாம். எவ்வளவு சுயநல உச்சகட்டம் அது. அப்படியும் செய்யலாம் தான். என்னைக்கு மட்டும் வருவேன் நிப்பேன். அதுதான் எனக்கு நானும் வேலை செய்ய சிந்தித்தேன். இது நாங்க பேயன் விசரியல் நெச்சு கொள்றது சில சனமங்களை. அது அவங்களுக்கு தான் போகும். அப்படி இடையக்குள்ள ஓடியாறது பிறகு வந்து பொறுமையா இருக்கிற அதுலயும் ஒன்றும் இல்லை. நாங்கள் இப்ப அப்படியே இருக்கிறதானி என்று போட்டு விட்டு இருந்தாலும் இருக்கிறது இல்ல, ஒரு உற்சாகம் வரும் இருக்கிறவருக்கு. உங்களுக்கும் ஒரு உற்சாகம் வருது. அதே நேரம் இப்போ வீட்டில் இருந்து என்ன செய்ய போகிறோம், அந்த நாளத்தை பார்ப்போம். இல்லை ஏதோ ஒன்றில் அடிபட்டிலே இருப்போம் சோம்பலோட வரக்குள்ள உங்களுக்கு உற்சாகம் வரும் செய்கிற. எனக்கும் ஒரு உற்சாகத்தை தாரீங்க நீங்க. தனியா இருக்கீங்களா அது சரியில்லை. தனியா இருக்கீங்களா உங்களுக்கும் ஒரு இதா இருக்கும். அப்ப இதையே நான் தனியா செய்து போட்டு வாண்டு கூப்பிட்டா நீங்க வராட்ட எனக்கு எப்படி இருக்கும்? அதுதான் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அது உற்சாகமா இருக்கணும் ஒரு விஷயத்துல. இதுக்கு நேவி சக்கா பதில் சொல்லுங்க. இப்ப நான் அப்பா இடையக்கல நான் இப்படியே இருக்கிறேன், சரியா? நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் செய்யறீங்க. அப்ப நீங்கள் மற்றவைய கூப்பிட்டுட்டு என்ன இருக்க சொல்லி போட்டா அப்ப நான் இருக்கிறேன். அப்ப பிறகு நான் கடைசியா வர்றேன்னு வைங்க, வர்றேனோ வர கடைசியா என்ன கூப்பிடுறீங்களும் நினைக்கிறேன்.
அது சரியா அப்படி அப்ப நான் அதுவரை நான் பிள்ளை பொறுமையா சரியான இருக்கிறது பிள்ளை எந்த பொறுமைய வந்து சோதிக்கிறது நல்லதா? பிள்ளை 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 நான் அந்த இடத்துல நீங்க வராம இருந்து இருக்கிறது பெட்டர். இவ்வளவு அலுவலர்களை விட்டுட்டு தான் அந்த நிகழ்ச்சிகள் ஒரு நிகழ்ச்சி இப்ப நீங்க நிகழ்ச்சி நடத்தும் போது நாங்க வந்து என்னத்துக்கு வந்து இதுல இருக்கிறோம், எங்களுக்கு பங்கு பெற்ற வேணும்னு தான் இருக்கிறோம். அப்ப ஆயிருக்கும் நீங்க என்ன கூப்பிடணும், கதைக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும், அப்பதான் அதுதான் முறை. அதை விட்டுட்டு நீங்க கொஞ்சம் இருங்க அப்படின்னு இன்னொருத்தர் எடுக்கிறது சரி. அப்படி தச்சமயம் ஏதாவது வந்து சொன்னாலும் வாயடிச்சு கதைக்கு ரெண்டும் ஒரு இது வருது. சொல்லலாம் வந்து சொல்லலாம். இப்ப வாராக்கள் சொல்லலாம் எனக்கு அவசரமா இருக்கு, நான் இப்ப வெளியில போறேன். எல்லாருக்கும் தானே அவசரம். இல்ல விட்டு தாவீங்களா ஒரு நிமிஷம் விட்டு அது வேற விஷயம். அது இப்ப நான் ஜெயமலர் நிகழ்ச்சி ஜெயமலர் வந்துட்டேன் வணக்கம். நான் அந்த இடையக்களை எனக்கு உண்மையில உண்ட காலுக்கு நான் இறங்க போனேன். சில நேரம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் முந்தி பிந்தி நான் இறங்கி பாஸ்டா போயிடுவேன். அப்ப அதுல நான் அந்த நிகழ்ச்சிய நான் சொல்லி போட்டு நான் போறது என்றால் எனக்கு இணைய விருப்பம். ஆனால் இந்த டைமுக்கு அங்கால போய் சேர மாட்டேன்னு போட்டு நான் போறேன். அது நான் எந்த மனசாட்சி இருக்கு, நான் அவர்கிட்ட குழப்பி சொல்லி போட்டுதான் போறேன். நான் மற்ற வைக்கும் வாழ்த்துக்கள் நான் போறேன். அப்ப அதே நேரம் நான் அப்படியே விட்டுட்டு நான் பேசாமல் என்ன எல்லாத்தையும் எடுங்கொண்டு சொல்லி போட்டு நான் போறது அது எனக்கும் அழகில்லை, அவருக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு அழகில்லை தானே. அப்ப அப்படி நான் ஒண்ணுதான். ஆனா சில பேர் அப்படி நீக்கினோம் இல்லை, அப்படியே தாங்கள் வருவினம் வந்து மற்றவேண்ட நிகழ்ச்சியில வந்து இடையவும் மாட்டினோம். அதுலயே ரெண்டு போட்டு அப்புறம் இடையக்குள்ள வந்து போட்டு நியாயம் நீதி நியாயத்தை கதைச்சு போட்டு போயிடும். அப்ப நீங்க சொன்ன மாதிரி நானும் இதைத்தான் சிந்திச்சேன். இந்த இதுக்கு முடியல வரை நின்றால் பேசாமல் விட்டுட்டு போறதான் வாணி, அது நல்லதுன்னு நான் இல்ல அது ஒரு பிழையான ஒரு அணுகுமுறை தான் அது. அப்படி இதன்றது இப்போ காலையில இருந்து நீங்கள் இருக்கிறீங்களா, எல்லாரும் இருக்கிறீங்க சரியா. இப்போ இடையில மாறுறது இடையில போகிறது. இப்போ எல்லாரும் தான் என்ன நாங்கள் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறோம். இப்போ ஜெயமலர் அவர்கள் முதல் நாள் சமைச்சு வச்சுட்டு அவர் வர சமைக்கவும் சொல்கிறார். ஏன்னாண்டா இதில் ஒரு இன்ட்ரெஸ்டாக நாங்கள் இருக்கிறோம், இதில் எல்லாரும் செய்கிறோம், ஒரு ஒத்துழைப்பு அவருக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்குறோம். என்னைக்குல சில நேரம் நானும் பின்னேரம் சமைக்கிறது இல்லாட்டி இருக்கிறது சாப்பிட்றது தான். அது ஒன்றுமே எனக்கு பெரிய பெரிய பிரச்சனை வாரதில்லை. ஏன்னா எனக்கு உற்சாகத்தோட எனக்கு விருப்பம், எனக்கு முன்னைகிறது விருப்பம். சரி விட்டு போட்டு போகிறத விட ரெண்டு போட்டு சில நேரம் ஒரு அந்தரமாக இருக்கும் எனக்கு. அப்படி இருந்துங்க முக்கிய ஏதாவது செய்ய போனால் அதை கேட்டுக்கொண்டு இருந்துட்டு தான். அப்போ அப்படி இருந்து போட்டு இப்போ ஜெயமலர் வாரார் வரக்குள்ள அது செல்வி வாரா அவங்க கொஞ்சம் அவசரமாக தெரியாது, எனக்கு அப்படி தெரியும் அவளுக்கு அவசரம் உண்டு. அவள் சொல்லியிருந்தால் ஓகே என்ன கொஞ்சம் எடுங்கட்டா ரெண்டு போட்டு அவள் அப்படியே காலையில் இருந்து அந்த ஜெயமலர் இருக்க உங்களோட அது முற்றிலும் பிள்ளை, அது மாற்றப்பட வேணும். ஆனால் நீங்கள் சொல்லியிருக்க வேணும் ஆரோ. இப்போ நானாக இருந்தாலும் இல்லைல்ல நான் இதில் இருக்கிறேன் என்ன எடுத்துட்டு நீங்கள் மற்றாக்கள் எடுங்க விஷயம் முடிச்சு அப்படி செய்கிறது போல தான். அது இது கியூவில் நின்று கொண்டு பின்னால் வர முன்னுக்கு விடுற விளையாட்டு தான் நடக்கிறது சில நேரங்களில் சில விளையாட்டுகள். அது மாற்றப்பட வேணும். அது அடுத்தவரை நீங்கள் கூப்பிடைக்க சொல்லலாம் எனக்கு அவசரம் இல்லை ஆனால் நான் முன்னுக்கு இருக்கிறேன் என்ன எடுங்கோ விஷயம் முடிச்சு. ஏன் பொய்யே சொல்லுவான். நீங்கள் அவசரம் ஒன்று போட்டு நீங்கள் சொல்லியே அதில் நிற்பீங்க. அவசரம் விட்டு நீங்கள் நிற்பீங்க. இல்லாட்டி எங்கேயோ எடுத்து போட்டு டிக்கு மட்டும் பார்த்துட்டு போட்டு புசுக்கட்டு வர எடுத்துக்கொண்டு இல்லை அதெல்லாம் போல. எனக்கு சில நேரங்கள்ல சில பேர் நிகழ்ச்சியில சில பேர் செய்யறது வாணி தனக்கு அவசரம் வருவார்கள், பேசாம இருப்பார்கள், ஓ பண்ணி போட்டு எல்லாத்தையும் கேட்டு விட்டு போட்டு அடுத்த வீடுகளுக்கு ஒதுங்கிடுறது. பாருங்கள் ஜெயமலர்களே வணக்கம். பொது சிந்தனை இருந்தால் தாருங்கள். வணக்கம். அது சிந்தனையா வந்துச்சு. வணக்கம். அவர நாட்டிலையும் சமர் அழகான டிஷர்ட் போட்டு டிஷர்ட் வணக்கம் வணக்கம் அழகா இருக்குது. சரியான வெயில் இன்றைக்கு நாளைக்கு நல்ல வெதர் குறைது நினைக்கிறேன். நாளைக்கு 23 வாகன்னு சொன்னாங்க, இன்றைக்கு 20க்கு வருதுதான். 20க்கு வாரன்னு சொன்னா வெயில் தானே. இல்ல இங்கேயும் நாளைக்கும் கூடத்தான், ஆனா காத்தடிக்கக்குள்ள குளிர்த்து அதே மாதிரி தான். நேற்றும் காத்து தான், ஆனா நல்ல வெதர் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்ப காத்த காணையில ஆனா பரவாயில்ல நல்ல. நீங்கள் அப்ப ஊசி போட்டுட்டீங்களா? என்னத்துக்கு காலுக்கா? இல்ல இல்ல அது இன்னும் அது இப்ப போடையில கொஞ்சம் பார்த்து செய்வோம். ஓகே. நீங்கள் அன்றைக்கு சொன்ன இதை நானும் வீட்டுல கதை சேர்ந்ததுல உங்களை வீட்டிலேயும் சொல்லிக்கலேன்
அங்க நாட்டுல கொஞ்சம் எண்ணி அதுகளை அங்கேயும் கொள்ளதான், ஆனா மற்ற கை மருந்து அந்த பக்கம் அந்த காசு கொடுத்து அதே செய்யலாம். மாதிரி பார்த்துட்டு வந்து செய்வ முடிஞ்சு யோசிக்கிறேன் பாப்போம். அதுல மேலா கட்டம் ஒலிம்பிய நடக்கலான்னு சொன்னா செய்யத்தான் பண்ணணும் செய்யலாம். ஆனால் இப்ப நீங்க நடப்பீங்க தானே? அந்த கால் மடிச்சு நடக்கல, கொஞ்சம் இழுத்து இழுத்து தான் மாதிரி தூர இடங்களுக்கு நடக்கல. அது சும்மா வீட்டுக்குள்ள நடந்து தெரியும். கொஞ்சம் தூரம் இடங்களுக்கு கொஞ்சம் தூர இடம் நடக்கணும்னு சொன்னா கஷ்டம். அது கஷ்டம். அப்ப சப்போர்ட் கால் உள்ள மடக்கி மடக்கி நடக்க கஷ்டம். எங்கள் வீட்டுக்கு கிட்ட இந்தியாவில அவர் ஒரு பாமசி நாட்டு வைத்தியமோ அதுகள் மாதிரி அப்படி ஒரு இது வச்சிருந்தவர், பாமசி மாதிரி ஏதோ வச்சிருந்தவரா. ஆனா அவர் இப்ப அந்த உங்களை என் மாமாக்கெல்லாம் மணி விழுந்து இதன்று சொல்லி இழுத்தாதானே ஓரளவு ஒரு 75 வாய்தான் கொஞ்சம் கரைக்கிறது விளங்காத ஒழிய மற்றபடியில எல்லாம் மூக்கியா தண்டபாட்டுக்கு நடந்து அவர் ஒரு நாளும் முதல் போய் எண்ணெய் எல்லாம் பூசி எல்லாம் செய்து விட்டு இப்ப உண்டை விட்டு ஒரு நாளைக்கு ஒரு 2-3 நாளைக்கு கொடுக்க அப்படியே ஒரு எண்ணெயல் போட்டு போய் தேய்ச்சு அந்த எக்ஸசைஸ் அதுகள் எல்லாம் கொடுக்குறா. காசும் இல்லை. அதைத்தான் 1500 ரூபாய் அப்படி மட்டும் இல்லதான் அவர் தானா வருவார். மோட்டார் பைக் வச்சிருக்கிறார். அவர் வீடுகள்ல போய் செய்து அவர் நெடுந்தீவோ எங்க தேவோ அவர் இந்தியாவில போய் இது வந்து இப்ப அம்மா எங்களை விட்டு கிட்டத்தான் இருந்தவர். அவர் இறந்த பிறகு அங்கதான் இருக்கிறார். இந்தியாவுக்கும் போய் வாரம். இந்தியாவில அவர் ஹாஸ்பிட்டல் மாதிரி வச்சிருக்கிறார். அந்த வேணுமெண்டா நான் டெலிபோன் நம்பரை உங்களுக்கு வாங்கி போட்டு விடுறேன். நீங்கள் கதைக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் போனால் அவர் உங்களுக்கு ஒரு 2 கிழமைக்கு நீங்கள் வீட்டை நிக்கல. நானும் எங்க வீட்டுக்காரருக்கு அப்படித்தான் செய்ய இருக்கு. அவரும் வந்த ஒரு 2 கிழமைக்கு 3 கிழமைக்கு தொடர்ந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் அப்படி எதுவும் செய்தா அந்த வெரிகோஸ் பைனுக்கு நல்ல. இப்ப அவருக்கு ஓரளவுக்கு 90% இல்லாம போனாலும் அணி இந்த கால் நடக்கல கொஞ்சம் சில வேளையில நோவுதுன்ற. அப்ப அப்படி செய்யலாம். நீங்கள் உங்களுக்கு வேணுமெண்டா நான் அந்த நம்பரை வாங்கி போட்டு விடுறேன். நீங்கள் தொடர்பு கொண்டு கதைக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. எந்த இடம் கூட கொக்கு எதுக்கலாம்? கொக்குவில் தான். நான் வேணுமெண்டா கூட அண்ணாவோட அங்க உங்களோட கடையில அவர் கதைக்க சொன்னாலும் கதைச்சு உங்களோட நம்பரை எடுத்து தொடர்பு கொள்ள சொல்லி சொன்னாலும் பிரச்சனை இல்லை. நல்ல நல்ல இது. ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள், உங்களுக்கு போன முறை போய் அதுதான் செய்து நான் அந்த புள்ளிகள் எல்லாம் அவிச்சு கழுவி காலில் எல்லாம் தண்டு எல்லாம் செய்துட்டு தான் வந்தேன். திருப்பி தண்டுட்டு பாப்போம். அது தண்டதை ஒண்ணும் செய்யல, தேஞ்சதுதான். அது நீ வளர வைக்கிறதான் கஷ்டம். இங்க அந்த பிளேட் வைப்பாங்களா உள்ளுக்கு, பிளேட் வச்சு ஆபரேஷன் செய்வாங்க தானே? ஆபரேஷன் செய்யல, நான் அந்த ஆபரேஷன் செய்யாம மாத்ததான் எல்லாம் பாக்குறேன். ஆபரேஷன் செய்யலாம், அது மற்ற காலத்துல சரி வந்ததா உங்களுக்கு அந்த ஆபரேஷன் செய்யறது? முழுமையா இல்லாட்டிலும் ஓரளவுக்கு பரவாயில்ல. முழுமையா மடக்கி நடக்கவும் அதையும் செய்யல. அது சில தேய்கிறார்களுக்கு அப்படிதான் இங்க வச்சு செய்கிறாங்க. சரி, நல்லா தான் இருக்கிறாங்க இங்க எல்லாரும். இல்ல அதான் அது சிலருக்கு சரி வருது, சிலருக்கு பிரச்சனை கொடுக்குதா. அப்ப அதுல ஒரு பயத்துல இருக்கிறார், அவ்வளவுதான். செய்யறதா செய்யல. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு வரும் கனவரிசம் அவர் சொல்றாரு, எனக்கு பயமா இருக்காக்கா நான் செய்யல. ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு அது பிழைச்சு போயிட்டுது. அதுல ஒன்று பிழைக்கும். அதை பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு மன பயம் வந்துடும். எனக்கு இந்த கால் ஆபரேஷன் செய்யல, எனக்கு 1/2 மணித்தியாலத்துக்குள்ள செய்யலாம்னு தான் கொண்டு போனவங்க. ஆனா 3 மணித்தியாலம் எடுத்த செய்து முடிக்க. அப்ப என்னுடைய ரத்தம் அது வெட்டின உடனே ரத்தம் எல்லாம் போக அதை எடுத்து திருப்பி எனக்கு மற்ற பக்கத்தால ஏத்தி கொண்டுக்குறாங்க. ஒரு பக்கத்தால ரத்தம் போக அதை எடுத்து அப்படி ஏற்றியது எனக்கு முடியும். இந்த இதெல்லாம் நினைவு வந்துட்டு எனக்கு இந்த நித்திர குளிசை தான் போட்டது மயக்கினது. அது 1/2 மணித்தியாலத்துல எனக்கு முழிப்பு வந்துட்டுது. நான் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறேன். எல்லாம் அவங்க செய்யறது எல்லாம் எலும்பு துளைக்கிறது இதுன்றது எல்லாம் எனக்கு தெரியுது. ஆனா நோயிலே ஒழிய எனக்கு எல்லாம் தெரியுது. அப்ப அதெல்லாம் பயந்துட்டேன். 3 மணித்தியாலம் இவரும் வெளியில 2 மணி நேரம் காணல அவரும் பயந்து கொண்டு இருந்து வெளியில இதுன்னு ஒன்று இருந்தா அப்ப அது ஒரு இதா போயிட்டுது எனக்கு. அப்ப அதுக்கு பிறகுதான் பயமா 2 பிறகு சொல்றாங்க அது எங்கட அளவு சரி வரையில, நாங்கள் அளந்து எடுத்த இது சரி வரையில, அதால பிறகு திருப்பி வேற ஒன்று செய்து அதால நேரம் போயின்னு சொல்லி எங்களுக்கு இது சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. எங்கட கால அமைப்பு வித்தியாசமா அதை ஏதாவது உடனே சொல்லிடுவாங்க. நீ வெளிநாட்டுக்காரு உனக்கு அந்த இதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிடுவாங்க. எடுத்துதான் அதை அளந்து எல்லாம் செய்தவ பிறகு கடைசி நேரம் 2 பிள்ளைக்கும் அது
எந்த வருஷம் ஜெயமலா நீங்க சொல்றது? நான் செய்தது 2007. அப்ப அப்படிதான். இப்ப எல்லாம் ஆர்டினேட்டர்ல போட்டு காலுக்கு சொக்ஸ் எடுத்தா கூட இப்ப முதல்ல இந்த மீட்டர் வச்சு அளந்து எடுத்திருந்தாங்க. இப்ப ஆர்டினேட்டர்ல போட்டு அளந்துதான் அந்த சொக்ஸ் காலுக்கு தர சொக்ஸ் எல்லாம் இப்ப எடுத்தாங்க. எல்லாம் கொய்க்காம செய்கிறார்கள், நல்லா சரியா நடக்குதுதான். ஆனால் இப்ப எல்லாம் அந்த தொழில்நுட்பங்கள் வந்த பிறகு எல்லாம் ஓரளவுக்கு சரியா தான் இருக்குது. இப்ப இந்த காலங்கள் உடனுக்குடன் எல்லாம் செய்கிறார்கள். ஆமா. அப்படி இல்லாட்டி வந்து போயிட்டு வந்தோம். நீங்க எதுக்கு அங்க பாருங்க, சில வேளை அந்த கால சூழ்நிலைகள் சில வேளை உங்களுக்கு மாற்றக்கூடியதா இருக்கும். அங்க போய் எனக்கு குறைவு நோக்கள் எல்லாம் இருக்கும். அங்க அங்க என்னன்னு தெரியாது, வியர்வையோ என்ன தெரியாது, நல்ல இது அந்த இதுக்கு சரி ஓரளவுக்கு இதா இருக்கும். ஒரு பழையபடி இங்க வந்தா வெந்தோட சில வேளை இந்த காலநிலைகளும் பிரச்சனை தானே, அதுகளும் இருக்கும். ஆனா அந்த நான் சொல்ற ஆள் வாணி அவன் மறிவண்ணவும் இல்ல, 55 வயசாயிருக்கணும் இப்ப. ஆனா எங்கட வீட்டுக்கு முன்வீட்டுக்கார மனுஷனும் விழுந்து அவருக்கும் போய் எண்ணெய் போட்டு அந்தாலும் இப்ப போக்கர்ல எல்லாம் நடக்குது. எல்லாம் படுக்கையா கிடந்த 3 பேர் எங்கட வீட்டுக்கு பக்கத்துல 3 பேருக்கும் போய் இதாண்டு கொடுத்து இருக்கிறா. இல்ல ஊர்ல அநேகமான ஆட்களுக்கு இதான் பிரச்சனை, முழங்கால் பிரச்சனை, அது பிரச்சனை இது பிரச்சனை சொல்லுறாரு, நாரி பிரச்சனை. தெரியல பாப்போம். இப்ப எங்கட மாமா இல்லாமணி முந்த நாள் அஞ்சு கதைக்க சொன்னா அந்த வீட்டுக்கு மற்ற கையால பூக்கண்டுக்கு தண்ணி அடிக்கிறாரு. பாருங்க நான் மண்டையை போட்டு அப்படி இப்போ கிடந்த ஒரு நாள் இவ்வளவு நேரம் மண்டே ஒருத்தருக்கும் தெரியாமல் கிடந்த மலையக்குள்ள தண்ணிக்குள்ள கிடந்து அப்படி இழுத்தது. இப்ப தண்டபாட்டுக்கு கோயிலுக்கு எல்லாம் தண்டு கடைகளுக்கு போய் கொள்ளைக்குள்ள ஆட்டோக்குள்ள போய் ஏறி இருப்பார். செய்யாவிட அப்புறம் பழையபடி வந்து இல்லாம தான் அப்ப அது உடம்பு அசைச்சு கொண்டு இருக்க வேணும் அவைகள். ஆனா கதைக்கிறதுதான் விளங்குது இல்லையா ஒளிய பெருசா, மற்றபடியில எல்லாம் செய்கிறேன். இல்ல அதுவும் கதைக்க எங்கட வேண்டிய அம்மாவுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி வச்சு கொடுக்க, தண்ணி கொண்டே தண்ணி வச்சு கொடுக்குற ஊத்துற அவர் தானே எல்லாம் செய்து விடுறேன். கால கஷ்டங்கள். சரி, நன்றி வணக்கம்.